வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 3 மாவட்டங்களிலும் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். பல்வேறு மாவட்டங்களில் வரும் 16, 17 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தகவல். வரும் 15ஆம் தேதி அந்தமான் பகுதியில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. மழைக்கான வாய்ப்பு 15ஆம் தேதி ஒட்டி 15ஆம் தேதி ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் நகர்வு, அதனால் ஏற்படக்கூடிய மழை, அது குறித்த விவரங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய இதில் தெரிவிக்கப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தகவல் தொழில்நுட்பத்தால் மட்டுமே வானிலையை துல்லியமாக கணிக்க முடியாது. தொழில்நுட்பத்துடன் அறிவியலும் மேம்பட வேண்டும் என வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். இருந்தாலே எல்லாமே நல்ல கருவிகள்ங்கிறது உங்களுக்கு ரீடிங்ஸ் தான் கொடுக்கும். அந்த ரீடிங்கை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இட் இஸ் நாட் ஒன்லி த டேட்டா, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ வித் த டேட்டா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சயின்ஸ், இட் இஸ் அ சயின்ஸ். அறிவியல் வளரும் பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் தேவைதான். அறிவியலும் தொழில்நுட்பம் வளரும் பொழுது தான் எதிர்பார்க்கப்படுகின்ற துல்லியத்தன்மை கிடைக்கும். எவ்வளவு மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார். மழையை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மழை தேவை இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் மழை வேண்டும் என்று நினைக்கிறோம். மழை அதிகமாக பெய்தால் அதை சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யாரும் இதை பற்றி இந்த மழைக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கனமழை எச்சரிக்கையை அடுத்து மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழு. 6 குழுக்கள் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. சாலையோரம் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதி. சென்னையில் விட்டு கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல்லாவரம், குரோம்பேட்டை GST சாலையில் வெள்ளம். முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. பல்லாவரம் அடுத்து பொழிச்சலூர் மூவர் நகர் பகுதியில் மழைநீரில் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. பொழிச்சலூர் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் 5 மணி நேரத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருக்கடையூரில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
சென்னை விமான நிலையத்தில் மின் விளக்குகள் வழியாக அருவி போல் கொட்டும் மழை நீர். பயணிகளின் வருகை பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் பயணிகள் கடும் அவதி. தொடர் கனமழை காரணமாக சென்னை பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையை சூழ்ந்த மழை நீர். சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை துறைப்பாக்கத்தில் நிலவும் போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகள் பரிதவிப்பு. குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை. காஞ்சிபுரம் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீரால் நோயாளிகள் அவதி. மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்த மழை வெள்ளம். வடிகால் வசதி இல்லாததால் அவதிக்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தொடர் கனமழை காரணமாக வந்தவாசியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். கழிவுநீர் கால்வாயை முறையாக அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கனமழை எதிரொலியாக பூண்டி ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 3500 கன அடியாக அதிகரிப்பு. பாதுகாப்பு கருதி 1000 கன அடி நீர் கொசுஸ்தலை ஆற்றில் திறப்பு. தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 3900 கன அடியாக அதிகரிப்பு. ஏரியின் நீர்மட்டம் 80% நிரம்பியதால் உபரி நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு. புதுச்சேரியில் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களை பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கும் நடவடிக்கையில் வருவாய்த்துறை தீவிரம். தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தை உடனடியாக வெட்டி அகற்றிய தீயணைப்புத் துறையினர். தூத்துக்குடி தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் நடவடிக்கை. களியாவூர் முதல் புன்னக்காயல் வரை இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ அல்லது ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தின் கடலோர கிராமங்களில் வழக்கத்திற்கு மாறாக கடல் கொந்தளிப்பு. காசிமேடு, மரக்காணம் மற்றும் வேதாரண்யம் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் அரை நாள் விடுமுறை. அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மழைக்கால விடுமுறை அறிவிப்புக்கு பின்னரும் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்தது ஏன்?
விதிகளை மீறி செயல்பட்ட பள்ளிகள் விளக்கம் அளிக்க தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவு. கேரளாவில் வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழா. புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சமூக நீதி வரலாற்றில் இந்த நாள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். இந்தியாவின் ஆளுமை மிக்க தலைவராக பினராயி விஜயன் திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். சமூக நீதியின் வரலாற்றையும் இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய முன்னிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக தலைவரான நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்போடு இந்த நினைவகத்தை திறந்து வைக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று பெருமையாக அமைந்திருக்கிறது. கேரளாவிற்கு வரும் அனைவரும் வைக்கம் நினைவகத்தை பார்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி விடுதலைக்காக போராடி வெற்றி பெற்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும் அறிவுறுத்தல். நாட்டில் சமூக நீதிக்கான தொடக்க புள்ளியாக இருந்தது வைக்கம் போராட்டம். சட்டத்தை மட்டும் இயற்றி சமத்துவத்தை கொண்டுவர முடியாது, மக்கள் மனதில் மாற்றம் வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாராயணகுருவை போல் புகழ்பெற வேண்டியவர் பெரியார். சமூக சீர்திருத்த போராட்டத்தில் பெண்கள் உரிமைக்காக அரும்பணியாற்றியவர் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம்.